மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் கொரோனா காலத்தில் பிரசவத்திற்கு வந்த பெண்ணின் குழந்தைக்கு தாய் தந்தை பெயரை மாற்றி ஏமாற்றியதாகவும் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் பலமுறை மருத்துவமனையில் முறையிட்டும் பலன் கிடைக்கவில்லை என செய்தியாளர்களிடம் வேதனையுடன் தெரிவித்தார். 2019 அவர் தெரியும். அவர் என்ன சொன்னாரு, கேகே நகர்ல இருக்கிற ஹேமா ஆஸ்பத்திரியில நாங்க செக்அப் போனேன் 3 மாசம். எனக்கு பூமா ஆஸ்பத்திரி நல்ல பழக்க வழக்கம் இருக்கு, வாங்க நான் உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பதவி உங்களுக்கு இது 3வது பிள்ளை, அதனால கொஞ்சம் ஹெல்த் குறைபாடா இருக்கும்னு நினைச்சு நான் அங்க போனேன். 3வது பிள்ளைக்காண்டி போய் 10-15 அப்ப அவன் பிறந்தான். அன்னைக்கு நைட்டே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்துருச்சு. மூச்சு திணறல் வந்தோடனே நிறைய ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. என் பணத்தை கொடுத்து எல்லா பில்லையும் கட்டிட்டாங்க மாரி பிரகாஷ். நான் ஒரு நம்பிக்கையில வந்துட்டேன். இப்ப ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன போன வருஷம் எனக்கு ஜூன் மாசம் தேவைப்பட்டுச்சுன்னு டவுன்லோட் பண்ணி பார்த்தா என் பேரு பேர்ல எங்க வீட்டுக்காரு பேர்ல அவங்க 2 பேர் புருஷமாட்டி பேர் இருக்கு. இத போய் அந்த மேலாட்ட போய் கேட்டேன். ஆஸ்பத்திரி மாரி பிரகாஷ் சைலஜா மெடிக்கல் ஏரியா மேனேஜர். ஆமா, அவர் பேர் அபார்ட் கம்பெனில இருக்கனால அவர் பேர்ல இருக்கு. அவர் என்ன கொடுத்து வாங்கியிருக்காரு, வெறும் 30,000 கொடுத்து ஒரு பேப்பர்ல செல்ல பேர் வெண்ணிலா, எங்க வீட்டுல கூப்பிடுற பேரு செல்ல பேர் வெண்ணிலா, ஆனா உண்மையான பேர் வந்து சைலஜா. எந்த ப்ரூஃப் வாங்காம அந்த ஒரு பேப்பர் நம்பி என் பேர் அடிச்சு மாத்திருக்காங்க அந்த ரெக்கார்ட்ல. பூமா ஆஸ்பத்திரி. அப்புறமேட்டு நான் போய் மேலாட்ட கேட்டேன். அந்த சார் மாத்தி தர மாட்டேன்ட்டாங்க. நான் ரொம்ப கெஞ்சி காலெல்லாம் விழுந்து மாத்தி தரேன்னு சொல்லி அவங்க சொன்ன வக்கீல்கிட்ட நான் போனேன். அவங்க சொன்ன ரெக்கார்ட்ல எல்லாம் கையெழுத்து போட்டு எங்க வீட்டுக்கு 100 ரூபாய் பாண்டுல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்தை அந்த நேரத்துல நான் இங்க இல்ல, அதனால நான் வெளியூர்ல இருந்தனால அந்த மாதிரி செல்போட பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு அந்த 100 ரூபாய் பத்திரத்துல கையெழுத்து கொடுத்து எல்லாமே சப்மிட் பண்ணோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஏசி ஆபீஸ்ல விசாரணை நடந்துச்சு. அந்த ஏசி விசாரணை நடக்கும்போது அடுத்த நாள் காலையில ஃபோன் பண்ணி சொல்றாங்க, மேடம் உங்களுக்கு மாத்தி வந்துரும் அப்படின்னு. இதை நம்பி நானும் ஒரு வருஷமா அந்த ஆஸ்பத்திரி வக்கீலுக்கு தினமும் போய் உட்காந்துருக்கேன். தினமும் இந்த மாத்தி தரும் அந்த மாத்தி தரும் மாத்தியே தரல. பிப்ரவரி மாசம் எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. அந்த மாரி பிரகாஷ் வந்து குழந்தைய ஆட்கொள்ள வச்சுக்கிட்டேன், கடத்தி வச்சிருக்கேன்னு என் மேல புகார் படுத்திருக்கிறாள். அப்புறமேட்டு நான் போய் கேட்கிறேன். அப்படியே முழிக்கிறாரு அவரு. அது பதில் சொல்லாம முழிக்கிறாரு. ஏமா இது என்னால முடியாதுன்னு சொல்லி அப்பதான் தெரியும் இவங்க அவளை கூத்து பண்ணதும் தெரியும். நான் எந்த காம்ப்ரமைஸ் போறேன்னு சொல்லவே இல்லை. என் பிள்ளைய நான் எதுக்கு அடுத்த வீடு கொடுக்கணும்? அந்த அம்மா சொல்லிட்டு நான் பெத்துக்கலன்னு அந்த ஏசி மரத்துல வந்து புதன்கிழமை சப்மிட் பண்ணுச்சு, நான் பெத்துக்கலன்னு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லு, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? அனிதா அது கூட இந்த சார் வந்து வா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல, உன்னை உள்ள கூட்டு போய் உன என்ன பண்றேன்னு பாருன்றாங்க, ட்ரெஸ் உருவி பாக்குறேன்றாங்க. அவர் வந்து அவங்க வீட்டுக்கு குழந்தை இல்ல 12 வருஷமா. நான் குழந்தை பெத்து தரேன்னு போய் நான் சொன்னேன்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் எதுலயுமே கழுத்து போடலையே. என் பிள்ளை இது 3வது பையன், எனக்கு எதுக்கு நான் கொடுக்க போறேன்? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணு நைட்டு 9 மணிக்கு மேல அவன் வீடு புகுந்து அடிச்சா. போன வருஷம் யாரு எனக்கு வீடு புகுந்து அடிச்சா. அப்ப நான் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்ட ஒருத்தன் கூட விசாரிக்கல. அப்ப நான் பொண்ணு பிள்ளையோட தனியா இருந்தா என் வீடு புகுந்து அடிப்பானா? போன வாரம் வந்து பிள்ளை கடத்த பாக்கலையாம். போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எங்க வக்கீல் என்ன சொல்றாரு, இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேணாமா, உங்க தெப்பக்குள போலீஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவன் மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல, ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவன் ஆஜராகல. தெப்பக்குளத்துல கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்து தெப்பக்குளத்தை விட்டு ஏசி ஆபீஸ்ல விசாரி கூப்பிட்டாங்க, அதுக்கும் அவன் வரல. தல்லாகுளத்துல கிட்டத்தட்ட நான் அந்த தெப்பக்குளத்துல வந்து எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா அவன் மேல? எனக்கு உதவி இல்ல சார். உதவி இல்லைன்னா அவன் என்னை போட்டு வீடு புகுந்து அடிக்கிற. எங்க வீட்டுக்கார் பயப்படுறாரு. பழத்துக்கு முன்னாடியே முதல் முறையாக எனக்கு குரல் கொடுத்த தினமுல்லைக்கு ரொம்ப நன்றி. தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.